தர்ஷன் எனக்கு துரோகம் பண்ணாரு. ஆனா நியாயம் வேணாமா? பரபரப்பு வீடியோவ வெளியிட்ட சனம் ஷெட்டி. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா பிரபலமானவரு நடிகர் தர்ஷன். இவரு குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல பார்க்கிங் பண்றதுல ஏற்பட்ட பிரச்சனையால உயர்நீதிமன்ற நீதிபதியோட பையனை தாக்குனதா சொல்லப்படுது. இது பத்தி எதிர்த்தரப்பினர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா போலீசார் தர்ஷனை கைது பண்ணிருக்காங்க. இது பத்தி ஒரு வீடியோவ நடிகை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவுல என்னோட நண்பர்கள் எல்லாருமே தர்ஷன் கைது அப்படிங்கிற செய்திய எனக்கு ஷேர் பண்ணிருந்தாங்க. அத பார்த்ததும் சத்தியமா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பல துரோகங்கள நான் சந்திச்சிருக்கேன். இதனால இந்த செய்திய கேட்டு நான் ஒரு தடவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டேன். ஏன்னா நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான. ஆனா இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துல என்னோட நியாயத்த நான் தேடக்கூடாது. இதனால எனக்கு நானே ஒரு கேள்விய கேட்டுக்கிட்டேன். தர்ஷன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவங்களுக்காக நான் கூட குரல் கொடுத்திருப்பேனா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். நிச்சயமா நான் குரல் கொடுத்திருப்பேன். அதுக்காக என்ன நான் மதர் தெரசா அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கல. என்னோட மனசாட்சிக்கு எதிரா நான் ஒரு விஷயத்த செஞ்சேன் அப்படின்னா நைட் எனக்கு தூக்கம் வராது. வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நைட்டு தூங்குறப்போ நிம்மதியா தூங்கணும். ஏன்னா நான் யாருக்குமே வேணும்னே எந்த விதமான துரோகத்தையும் செஞ்சது கிடையாது. அதுக்காக தான் இந்த விஷயம் பத்தி இப்ப பேசுறேன். இந்த விஷயத்துல எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தேகம் இருக்குது. காரணம் ஒரு பார்க்கிங் சண்டை இவ்ளோ பெரிய அளவுல பூதாகரமா ஆக்கப்பட்டு அதே நாள்ல தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவ்வளவு வேகமா சட்டம் தன்னோட கடமைய செய்யுமா? அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. ஒரு வழக்க விசாரிச்சுட்டு தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல எதிர் மனுதாரர் உயர்நீதிமன்ற நீதிபதியோட பையன் அப்படிங்கறதால இவ்வளவு அவசரமா? சண்டை நடந்தப்போ இருந்த சிசிடிவி ஆதாரம் எங்க? இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை வெளிவரணும். தவறு செய்யாதவங்க தண்டனை அனுபவிச்சா அது ரொம்ப பெரிய குற்றம். அத பண்ண நாங்க விடமாட்டோம் அப்படின்னு நடிகை சனம் ஷெட்டி தர்ஷனுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காங்க.